ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான்ஸ்டாப் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான டிஃபன் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இது வந்து சம்பா கோதுமை ரவை உப்புமா செய்ய போகிறோம். இது நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. இதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துடலாம். ஒரு டம்ளரு சம்பா கோதுமை ரவை எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், தக்காளி, 4 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தாளிப்புக்கு வந்து கடுகு. வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்னுட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நம்ம எடுத்து வச்ச ஒரு டம்ளரு சம்பா கோதுமை ரவையை கொட்டி நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக நல்லா சூடு ஏறி அந்த பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு கொஞ்சம் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இந்த ரவையை வந்து நம்ம வறுத்து செஞ்சால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும் இது உப்புமாவு. இப்போ இது நல்லா வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம். ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு மறுபடியும் அதே கடாயிலே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே இப்போ கடுகு பொரிஞ்ச உடனே கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பெல்லாம் போட்டுடலாம். நல்லா கொஞ்சம் கோல்டன் கலரில் வரணும். இப்போ நல்லா கொஞ்சம் வறுபட்டுருச்சு. இதிலே வந்து நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதிலே வந்து நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி போட்டுடலாம். தக்காளி போட்டு நல்லா வதங்கின உடனே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதிலே நம்ம வந்து 1 டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் தண்ணியை நம்ம விடணும். இப்போ இந்த வெங்காயம், தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 1 டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இதிலே தண்ணி விட்டுட்டு இதுக்கு நம்ம தேவையான அளவு சால்ட்டு போட்டுடலாம். சால்ட்டு போட்டு நல்லா இது வந்து கொஞ்சம் நல்லா கொதி வரணும். இப்போ இது நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இந்த வறுத்து வச்ச ரவையை இதிலே கொட்டிடலாம். கொட்டிட்டு நம்ம சிம்மில் வைக்கணும். ரவையை கொட்டின உடனே சிம்மில் வச்சுட்டு தான் நம்ம கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இது நம்ம மூடி போட்டுட்டு சிம்மிலே வச்சு மூடி போட்டு நல்லா வேக வைக்கலாம். இப்போ பாருங்கள், நான் நல்லா மூடி போட்டு சிம்மிலே 2 நிமிஷம் வேக வச்சேன். நல்லா எப்படி உப்புமா வந்து நல்லா உதிரியாக வந்திருக்கு பாருங்கள், குழையாமல். இதுதான் கரெக்டான அளவு நம்மளுக்கு தண்ணி. ஆனால் வந்து நம்ம தீ அதிகமாக போட்டோம்னா கண்டிப்பாக இது வேகிறதுக்கு கஷ்டம், தண்ணி சுண்டிடும். உப்புமா வந்து வேகவே வேகாது இந்த ரவை. அதனால் இப்போ இது கரெக்டான அளவுக்கு போட்டோம். கடைசியாக நம்ம இறக்கும்போது 2 ஸ்பூன் வந்து நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டு நல்லா கிளறிட்டு நான் வந்து இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நல்லா கிளறிட்டோம். இப்போ இந்த கோதுமை ரவை வந்து உப்புமா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அருமையான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் இது. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.